அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுணா தேடலில் விசேஷ வீடுகளில் செய்கிற பருப்பு பாயசத்தில் என்னென்ன மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பருப்பு பாயசம் பண்ண போகிறோம். பருப்பு பாயசம் எப்படி புதுசோ அதே போல் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற அடுப்பும் புதுசு தாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க எல்லாருமே விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் மரங்கள் நிறைய அழிக்கப்படுது, காற்று மாசுபடுதல், இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி மெத்தட்ஸுக்கு நம்ம நிறைய மாறிட்டோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற காலகட்டத்துக்கு தற்சார்பு வாழ்க்கை முறை தான் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு கீழே வர்றது தான் இந்த அடுப்பு. இந்த அடுப்பு குறைவான எரிபொருளை கொண்டு அதிக ஆற்றலை தரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட அடுப்பு வகை. இதை ராக்கெட் அடுப்புன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை போய் பாருங்கள். பருப்பு பாயாசத்திற்கு 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் நாட்டு சர்க்கரை, தேங்காய் பாலில் முதல் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால், 3ஆம் தேங்காய் பால். தேங்காய் பால் எடுக்கிற மெத்தட்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, எள்ளு, தேங்காய் துண்டுகள், சுக்கு, ஏலக்காய். பாசிப்பருப்பை அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பில் எந்த டிஷ் செஞ்சாலும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி செஞ்சோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பை குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் சூப்பராக ஒரு ஃப்ளேமை கொடுத்துட்ருக்கு. பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கழுவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டு தேங்காய் பால், 3ஆம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கலந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா குழைவாக வேக வைக்க போகிறோம். பருப்பு நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி வச்சு நல்லா பாகு காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை பாகை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். பாகு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாகு பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பருப்போடு கலக்கிறப்ப அங்கங்கே திரளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா பருப்பும் பாகும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் வர ஆரம்பிக்கும். குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது எடுக்கும். இப்போ எனக்கு பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2ஆம் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால்லையே இந்த பாயசம் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 3 தேங்காவை துருகி தண்ணி விடாமல் அடிச்செடுத்தது முதல் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி வச்சு அடித்தது 2ஆம் தேங்காய் பால், 1.5 கப் தண்ணி வச்சு அடித்தது 3ஆம் தேங்காய் பால். இந்த மாதிரி தேங்காய் பாலை தரம் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிஞ்சு வரணும். இந்த பாயாசத்தோட அப்பளம், வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பிலேருந்து பாயாசத்தை இறக்கிடுவோம். பருப்பு பாயாசம் ஆற ஆற நல்லா கெட்டியாயிரும். அதனால் பாயாசத்தோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்து முந்திரி பருப்பை இதில் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். தேங்காய் துண்டுகள் குறைஞ்சது ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ் ஸ்டேஜுக்கு கிடைக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி குண்டு குண்டுன்னு வர ஆரம்பித்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு ரொம்ப வெடிச்சு வரணுன்ற அவசியம் கிடையாது. எள்ளு ரொம்ப ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த நெய்யோடையே சேர்த்து எள்ளை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம். நம்ம சுக்கு, ஏலக்காவை பிடிச்சி இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து கிளற போகிறோம். இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளை நெய்யோடையே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கலந்துக்கலாம்.
நம்மளோட சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.